இந்த ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் ஆபத்தானவங்களா இல்ல அப்படிலாம் எதுவுமே கிடையாது. குழந்தைகளுக்கு தடுப்பூசி செலுத்துறதன் மூலியமா அவங்களுக்கு பின் விளைவுகள் அப்படின்றது ஏதாவது ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஆரம்ப கட்டங்கள்ல சில சைடு எஃபெக்ட்ஸ் வந்துச்சு. மூளையை பாதிக்கக்கூடிய பக்க விளைவுகள் எதுவும் இது வரைக்கும் இருந்ததா வரலாறு கிடையாது. அது முதல்ல ஒரு நோயா இல்ல ஒரு குறைபாடா இல்ல மனச்சிதைவா இல்ல மூளை வளர்ச்சி குறைவா இருக்கிறதா? இந்த ஆட்டிசம் குழந்தைகளுக்கு பாத்தீங்கன்னா அந்த ஐ கான்டாக்ட் ஏற்படுத்துறதுல ப்ராப்ளம் இருக்கும். மூளை வளர்ச்சி குறைபாடு இருக்க எல்லா குழந்தைகளுக்கும் ஆட்டிசம் இருக்காது. ஆட்டிசம் இருக்க எல்லா குழந்தைகளுக்கும் மூளை வளர்ச்சி குறைபாடு இருக்காது. ஆட்டிசத்தை பிறந்தவொடனே கண்டுபிடிக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் கிடையாது. நிறைய சமயங்கள்ல ஒரு 18 மாதங்களுக்கு பிறகு தான் பிறந்து 18 மாதங்களுக்கு பிறகுதான் அது மேனிஃபெஸ்ட் ஆகும். நெதர்லாந்துல வெறும் ஆட்டிசம் குழந்தைகளை வச்சு ஒரு ஹோட்டல் ரன் பண்றாங்க. ஆட்டிசம் குழந்தைகளுக்கு ஒரு வருஷத்தினுடைய ஒரு மாசம் 1970 ஜனவரி மாசம் 20ஆம் தேதி என்ன கிழமைன்னு கேட்டா டக்குன்னு சொல்லணும் சார். ஆட்டிசம்ங்கிறது முழுமையா சரியாகாது. த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். ரொம்ப முக்கியமான டாபிக்குகள், சொசைட்டிக்கு தேவைப்படக்கூடிய டாபிக்குகளை தான் நம்ம எடுத்து பேசிக்கிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் கடந்த சில தினங்களாகவே சோஷியல் மீடியாவில் ஒரு குறிப்பிட்ட டாபிக் அப்படின்றது ரொம்ப வைரலாக இருந்துச்சு. அதுதான் தடுப்பூசி. குழந்தைகளுக்கு தடுப்பூசி செலுத்தினா அவங்களுக்கு ஆட்டிசம் வந்துடும் அப்படின்றது. இந்த டிபேட்டை ஆரம்பித்து வச்சவர் தொழிலதிபரான ஸ்ரீதர் வேம்பு அவர்கள் தான். அவருடைய அந்த கருத்துக்கு எகெயின்ஸ்டா நிறைய டாக்டர்கள் கண்டன கருத்துக்களை பதிவு செஞ்சிருந்தாங்க. இருந்தாலும் கூட ஸ்ரீதர் வேம்பு சொல்றது உண்மையா இல்ல மருத்துவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் உண்மையா? ஏன்னா அவர் ரிசர்ச் பேப்பர் ஒன்னதான் அவர் ஆதாரமா அதுக்கு சொல்லியிருந்தாரு. அதனால இதுல உண்மையா என்ன இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அதுக்கு குறிப்பா மனநல மருத்துவர் அவர்கிட்ட பேசினாதான் கரெக்டா இருக்கும்னு தோணுச்சு. அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாரு மதுரையில் இருக்கக்கூடிய ராஜாஜி அரசு மருத்துவமனையில சைக்காட்டிஸ்ட் பிரிவில் இருக்கக்கூடிய அந்த ஒட்டுமொத்த டிபார்ட்மெண்ட்டுடைய ஹெச்ஓடியா இருக்கக்கூடிய டாக்டர் சுகுதேவ் அவர்கள். டாக்டர் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். டாக்டர், நீங்க இந்த டிபேட்ஸ் நான் உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன்லயே சொல்லியிருப்பேன். முதல் விஷயம், குழந்தைகளுக்கு தடுப்பூசி போடுறதன் மூலியமா அவங்களுக்கு ஏதேனும் சைடு எஃபெக்ட்ஸ் அப்படின்றது, நம்ம ஆட்டிசமை விட்டுருவோம், அதுக்கப்புறமா வருவோம். குழந்தைகளுக்கு தடுப்பூசி செலுத்துறதன் மூலியமா அவங்களுக்கு பக்க விளைவுகள், பின் விளைவுகள் அப்படின்றது ஏதாவது ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு? அப்படி ஏற்படுதுன்னா என்ன மாதிரியான ஒரு பாதிப்பு இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு? சார், குழந்தைகளுக்கு தடுப்பூசி போடுறதுனால பெரிய அளவுக்கு எதுவும் பக்க விளைவுகள் எதுவும் ஏற்படுறதா கிடையாது இது வரைக்கும் ஹிஸ்டரியில. ஆரம்ப கட்டங்கள்ல சில சைடு எஃபெக்ட்ஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் அதையெல்லாம் சரி செய்யப்பட்டு இப்பொழுது அந்த மாதிரி வேக்சின் போடுறதுனால பெருசா சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் வர்றது கிடையாது சார். வேக்சின் போட்ட சில நாட்களுக்கு ஃபீவர் அந்த மாதிரி வரும். மற்றபடி நீண்ட கால பக்க விளைவுகளா இது வரைக்கும் எதுவும் நிரூபிக்கப்படவில்லை. அந்த மாதிரி பக்க விளைவுகள் ஏற்படாது, பல டெஸ்டுகள் பண்ணி ஏற்படாது அப்படிங்கிற பிறகுதான் இந்த வேக்சினை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. வேக்சின் போடுறதுங்கிறது பல பத்தாண்டுகளா நடந்துட்டு இருக்குது. அதனால இது வரைக்கும் நீண்ட கால பக்க விளைவுகளா மூளையை பாதிக்கக்கூடிய பக்க விளைவுகள் எதுவும் இது வரைக்கும் இருந்ததா வரலாறு கிடையாது. ஓகே. பட் ஆனா ஒரு அமெரிக்கன் யூனிவர்சிட்டியோடைய ஒரு ரிசர்ச் பேப்பரை சுட்டி காட்டி தான் ஸ்ரீதர் வேம்பு அந்த ஒரு பதிவை போட்டிருக்கிறாரு. இந்திய பெற்றோர்கள் ரொம்ப உஷாரா இருக்கணும். நம்ம குழந்தைகள் மேல நிறைய தடுப்பூசிகள் செலுத்துறதுனால தான் ஆட்டிசம் அதிகமா பாதிக்கப்படுது அப்படின்னு. ஸோ அஃப்கோர்ஸ் இது உங்களுடைய டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயும் வந்துடும். குழந்தைகளுடைய மனநலன் சார்ந்த விஷயம் அப்படின்றப்போ அது ஆப்வியஸ்லி உங்களுடைய டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயும் வந்துடும். தடுப்பூசிக்கும் இந்த ஆட்டிசம் பாதிப்புக்கும் ஏதேனும் நேரடி தொடர்போ இல்ல மறைமுக தொடர்போ ஏதாவது இருக்கா டாக்டர்? இதுவரைக்கும் வெளிவந்திருக்கக்கூடிய அறிவியல் ஆராய்ச்சிகள் மூலமா இதுவரைக்கும் அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கதா ப்ரூவ் பண்ணப்படல. நீங்க சொல்ற அந்த ரிசர்ச் பேப்பருங்கிறது எந்த ஒரு விஞ்ஞானபூர்வமான பத்திரிகைகள்ல வெளியிடப்படல. அது ஒரு செல்ஃப் ரிப்போர்ட் தான். அது இட்ஸ் நாட் பப்ளிஷ்டு. ஆனா ஆரம்ப காலகட்டங்கள்ல வேக்சினால ஆட்டிசம் வரலாம் அப்படிங்கிற ஒரு கருத்து உலகி வந்தது. ஆரம்பத்துல அந்த எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி டாக்டர்? ஆரம்பம்னா எவ்வளவு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கலாம்? இது 1990s.
1990கள்ல 30 வருடங்களுக்கு முன்னாடி 90கள்ல அந்த தயோமெசால்னு சொல்லிட்டு ஒரு ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணுவாங்க வேக்சின்ல. அதனால வந்து ஆட்டிசம் வரலாமா அப்படிங்கறது மாதிரி ஒரு இது வந்த பிறகு அதுக்கு பிறகு நடந்த ஆராய்ச்சிகள்ல வந்து இட் வாஸ் டிஸ்ப்ரூவ். நிறைய ஸ்வீடிஷ் பாப்புலேஷன் ஸ்டடி அண்ட் யூஎஸ் ஸ்டடி எல்லாத்துலயுமே ஐஓஎம் சொல்லுவாங்க, இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிசன் சொல்லிட்டு யூஎஸ்ல, அண்ட் எஃப்டிஏ இது எல்லாமே நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணி இட் இஸ் பீன் டிஸ்ப்ரூவ்ட். பட் இருந்தாலுமே 2000க்கு பிறகு வந்து அந்த தயோமெர்சால்ங்கிற ப்ரிசர்வேட்டிவ் வந்து யூஸ் பண்றதை தவிர்த்துட்டாங்க எல்லா வேக்சின்லயுமே. அந்த இது யூஸ் பண்றது கிடையாது. அதனால ஆட்டிசத்துக்கும் அதற்கும் தொடர்பு இருக்கதா இது வரைக்கும் இது கிடையாது. ஆனா அதர் வே நீங்க வந்து ரூபெல்லான்னு சொல்லி ஒரு குழந்தைகளை பாதிக்கக்கூடிய ஒரு அம்மை நோய், ருபெல்லா வர்றதுனால குழந்தைகளுக்கு ஆட்டிசம் வர்றதா நிரூபிக்கப்பட்டிருக்குது. நிறைய இந்த சைல்ட்ஹுட் இன்ஃபெக்ஷன் அதனால வந்து மூளை வளர்ச்சி பாதிக்கப்படும் அப்படிங்கிறது எல்லாமே இட் ஹஸ் பீன் ப்ரூவ்ட் பியாண்ட் டவுட். அதனால இந்த வேக்சின்ஸ் போடுறதுனால அந்த மாதிரியான பாதிப்புகள் பெரும்பாலும் குறைஞ்சிருக்கு. ஓகே, இப்போ ஆட்டிசம் அப்படின்னா நம்ம மக்கள்கிட்ட நிறைய குழப்பங்கள் அப்படின்றது இருக்கு. அது முதல்ல ஒரு நோயா, இல்ல ஒரு குறைபாடா, இல்ல மனச்சிதைவா, இல்ல மூளை வளர்ச்சி குறைவா இருக்கிறதா, அதை எப்படி வகைப்படுத்துறது டாக்டர்? ஆட்டிசம் அப்படின்னா அது என்னன்னு நம்ம சொல்லலாம். சார், ஆட்டிசம்ங்கிறது குழந்தைகளை பாதிக்கக்கூடிய ஒரு மூளை சம்பந்தப்பட்ட ஒரு வியாதி. அது மனநோய் பிரிவுக்கு கீழே தான் வரும். மனநோய் பிரிவுக்கு கீழே தான் வரும். அதனுடைய முக்கியமான அறிகுறிகள் எப்படி இருக்கும்னா, நார்மலா அந்த ஒரு லேக் ஆஃப் கம்யூனிகேஷன். நார்மலா வந்து மனிதர்களுக்கு வந்து ஒரு சிறப்பு இயல்பு வந்து the ability to initiate, maintain and terminate communication. இப்போ நம்ம 2 பேரும் கம்யூனிகேட் பண்றோம்னா, நம்ம ஆரம்பத்துல நீங்க வந்து டாக்டர் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்னு கேட்டீங்க, நானும் அதுக்கு ரெசிப்ரோகேட் பண்ணேன். So that the ability to understand the verbal and non-verbal cues and reciprocate in a verbal non-verbal wayங்கிறது நார்மலா எல்லா ஹியூமன்ஸ்க்கு இருக்கும். பட் இந்த ஆட்டிசம் குழந்தைகளுக்கு பாத்தீங்கன்னா அது லேக் ஆகும். அது வந்து டெவலப் ஆகாம போயிடும். ஏற்கனவே டெவலப் ஆகிருந்தாலும் அது ரிக்ரெஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அடிப்படையா பார்த்தோம்னா, நார்மலா குழந்தைகள் வந்து ஒரு பிறந்த சில மாதங்கள்ல வந்து அம்மா முகத்தை பார்த்து சிரிக்கும், சோசியல் ஸ்மைல்ங்கிறது, ஒரு ஐ கான்டாக்ட் ஏற்படுத்திக்கிறோம். பட் இந்த ஆட்டிசம் குழந்தைகளுக்கு பாத்தீங்கன்னா அந்த ஐ கான்டாக்ட் ஏற்படுத்துறதுல ப்ராப்ளம் இருக்கும். they cannot communicate. ஒரு வெர்பலாவும் நான் வெர்பலாவும் கம்யூனிகேட் பண்ண முடியாது. அடுத்தவங்களுடைய கம்யூனிகேஷனை புரிஞ்சுக்கிற முடியாது. இதுதான் அடிப்படையான குறைபாடு ஆட்டிசத்துல. 2வது விஷயம், அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்டீரியோடைப் பிஹேவியர் சொல்லுவாங்க. ஒரே செயலையே திரும்ப 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 பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பிஹேவியர் இருக்கும். ஸோ இதுதான் மேஜரா ஆட்டிசத்தில் இருக்கக்கூடியது. இதை தவிர அவங்களுக்கு வந்து லாங்குவேஜ் டெவலப் பண்ண டிலே ஆயிருக்கும். ஏற்கனவே அக்வயர்டு லாங்குவேஜ் லாஸ் ஆக ஆரம்பிச்சிடும். வார்த்தைகள் பேசுறதுங்கிறது குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ நிறைய சமயங்கள்ல ப்ரோநாமினல் ரிவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நீங்கிறத நான் சொல்லுவாங்க, நாங்கிறத நீன்னு சொல்லுவாங்க. பெரும்பாலும் இந்த குழந்தைகளுக்கு வந்து இதை வந்து இன்டலெக்சுவல் டெவலப்மெண்ட்ங்கிறது, அதாவது மூளை வளர்ச்சி குறைபாடுல இருந்து வேறுபட்ட ஒரு வியாதி. மூளை வளர்ச்சி குறைபாடு ஆட்டிசம் குழந்தைகளுக்கு வரலாம். பட் மூளை வளர்ச்சி குறைபாடு இருக்க எல்லா குழந்தைகளுக்கும் ஆட்டிசம் இருக்காது. ஆட்டிசம் இருக்க எல்லா குழந்தைகளுக்கும் மூளை வளர்ச்சி குறைபாடு இருக்காது. இது வந்து குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய ஒரு வியாதி. இது வந்து முக்கியமான காரணங்கள் வந்து ஜெனட்டிக், மரபுரீதியான காரணங்கள் சொல்றாங்க. நிறைய ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் சொல்லியிருக்காங்க. மெட்டர்னல் ஏஜ் அதிகமாகிறது, பட்டர்னல் ஏஜ் அதிகமாகிறது, அப்பாவோட வயது 50 தாண்டி ஃபர்ஸ்ட் குழந்தை பிறக்கும். இப்ப அதை தவிர வேற நிறைய ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்லாம் இது பண்ணியிருக்காங்க. அந்த கேட்டகரிஸ்ல வந்து இந்த வேக்சின்ங்கிறது எங்கேயுமே வர கிடையாது. இப்போ நீங்க ஜெனட்டிக்கலா இது வரக்கூடிய ப்ராப்ளம் அப்படின்னா, அப்ப அம்மா வயித்துக்குள்ள குழந்தையா இருக்கும் பொழுதே அதை வந்து கண்டறிவதற்கான வாய்ப்பு அப்படின்றது இப்ப இருக்கக்கூடிய நவீன தொழில்நுட்பங்கள்ல இருக்கா? ஏன்னா வயித்துக்குள்ள குழந்தை இருக்கும் பொழுதே அந்த குழந்தைக்கு இதயம் சார்ந்த பிரச்சனை இருக்கா, சுகர் இருக்கா, அந்த அளவுக்கு கூட செக் பண்ற அளவுக்கான அறிவியல் வளர்ச்சி அப்படின்றது வந்துருச்சு. அப்ப அதுக்கான சாத்தியக்கூறு எதுவும் இருக்கா? இல்ல, ஆஸ் ஆஃப் நவ் இப்போதைக்கு உள்ள விஞ்ஞான வளர்ச்சியில் அந்த மாதிரியான சாத்தியக்கூறுகள் கிடையாது. ஆட்டிசத்தை வந்து பிறந்தவொடனே கண்டுபிடிக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் கிடையாது. நிறைய சமயங்கள்ல ஒரு 18 மாதங்களுக்கு பிறகு தான், பிறந்த 18 மாதங்களுக்கு பிறகுதான் அது மேனிஃபெஸ்ட் ஆகும். அப்பதான் ஐடென்டிஃபை பண்ண முடியும். பட் நிறைய ஆராய்ச்சிகள் நடந்துகிட்டு இருக்குது. ஈவன் இப்ப ரீசெண்டா வந்து ஒரு ஏஐ மெஷின் லேர்னிங் வச்சு நிறைய ஆட்டிசத்தை ஏர்லியா டயக்னோஸ் பண்றதுக்கான ரிசர்ச்சர்ஸ் நடந்துட்டு இருக்க. ஒரு ரொட்டீனா பிராக்டிக்கலா வந்து ஆட்டிசத்தை
ஏர்லியா டயக்னோஸ் பண்றதுக்கான எந்த ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் மெத்தட்ஸும் இது வரைக்கும் வரல சார். ஓகே. அதாவது தடுப்பூசி செலுத்துறதன் மூலியமா ஆட்டிசம் வராது அப்படின்றது உறுதிப்படுத்திட்டீங்க. ஆட்டிசம் வராம இருக்கிறதுக்கு தடுப்பூசி ஏதேனும் இருக்கா டாக்டர்? அதுக்கான அந்த மாதிரி எதுவும் இருக்கா? அவ்வாறு எதுவும் கிடையாது. அதாவது ஆட்டிசத்தை பிரிவென்ட் பண்றதுக்கான எந்த ஒரு சிகிச்சை முறைகளும் இது வரைக்கும் வரல. மேபி ஒரு ஜீன் தெரப்பிங்கிறது பாசிபிள் அப்படின்னா இந்த ஃபியூச்சர்ல இட் மே பி பாசிபிள். பட் அதுக்கான ஆராய்ச்சிகள்லாம் போய்கிட்டு தான் இருக்கு. ஆராய்ச்சிகள் நடந்துட்டு இருக்கு, நிறைய ஆராய்ச்சிகள் நடந்துட்டு இருக்குது. இப்போ இந்த இந்த ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் மற்ற குழந்தைகள்ட்ட இருந்து வெறும் மூளை வளர்ச்சி சார்ந்த விஷயம் தவிர்த்துட்டு அவங்க உடல்நிலை சார்ந்த அவங்க ஒரு நல்லா சாப்பிட்றது, அவங்களுடைய ஜீரண செரிமானம் ஆகட்டும், இல்லை அவங்க ஒரு ரெகுலராக டே டு டே ஆக்டிவிட்டி விச் மீன்ஸ் கம்யூனிகேஷன், அந்த விஷயத்தை தவிர்த்துட்டு அவங்களுடைய உடல் உறுப்புகள் வளர்றது, அந்த மாதிரியான விஷயங்கள்ல எந்த வித்தியாசமும் இருக்காது. அவங்க நார்மல் மற்ற குழந்தைங்க மாதிரி தான் இருப்பாங்க. ஆமா, வளர்ச்சி எல்லாமே நார்மலா தான் இருக்கும். சில உடல் ரீதியான சில பாதிப்புகள் வரலாம். இப்ப நிறைய சமயங்கள்ல அந்த ஆட்டிசம் குழந்தைகளுக்கு மலச்சிக்கல் ஏற்படும். அப்புறம் அந்த கேஸ்ட்ரோஇசோஃபேஜியல் ரிஃப்ளக்ஸ் சொல்லுவாங்க, சாப்பிடுறது வந்து ரிஃப்ளக்ஸ் ஆகி வருது. இந்த மாதிரி சிறு 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 ப்ராப்ளங்கள் வரும். அது எல்லா குழந்தைகளுக்கும் வரும். அதுல ஆட்டிசம் குழந்தைகளுக்கு வரலாம். சில குழந்தைகளுக்கு வலிப்பு நோய் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு 30-35% குழந்தைகள் ஆட்டிசம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு வலிப்பு நோய் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது தவிர சில குழந்தைகளுக்கு தூக்கம் சம்பந்தமான குறைபாடுகள் வரலாம், ஸ்லீப் டிசார்டர்ஸ் வரலாம். சில சமயங்கள்ல பிஹேவியரல் டிஸ்டர்பன்சஸ், ஒரு ஹைப்பர் ஆக்டிவிட்டி, ஒரு ஆங்ஸைட்டி, இந்த மாதிரி சிம்டம்ஸ் ஆட்டிசம் குழந்தைகளுக்கு வரலாம். எல்லா குழந்தைகளுக்கும் வரணும் கிடையாது, சில குழந்தைகளுக்கு அந்த மாதிரி வரலாம். இப்போ இந்த மாதிரி ஆட்டிசம் ஒரு குழந்தைக்கு இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான சிகிச்சை? ஏன்னா நீங்க அது வந்து ஒரு மனம் சார்ந்த ஒரு மூளை சார்ந்த நோய் அப்படின்னு நீங்க சொல்லியாச்சு. அப்போ அதுக்கு வந்து மெடிசன்ஸ் கொடுக்கற ட்ரீட்மெண்ட் போகணுமா, இல்லை உங்களுடைய டிபார்ட்மெண்ட்டான சைக்காட்டிஸ்ட் அந்த வகையில் போகணுமா, இல்லை அவங்களுக்கு எக்ஸசைஸ் சொல்லணுமா, அவங்கள வந்து எப்படி டிஃபர் பண்ணணும், என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் அப்படின்றத அவங்களுக்கு கொடுக்கணும்? ஏன்னா எனக்கு தெரிஞ்ச நிறைய பேருக்கு இதுக்கான புரிதல் இல்லாமல் இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் நான் பார்க்குறேன். இதுல வந்து அடிப்படையான பேசிக்கான விஷயம் வந்து ஆக்சுவலா சைக்காட்ரிஸ்ட் வி ஆர் பேசிக்கலி டாக்டர்ஸ், வி ஆர் பிரிஸ்கிரைபிங் மெடிசின்ஸ். அண்ட் பேசிக்கா வந்து ஃபர்ஸ்ட் திங் வந்து டு ஐடென்டிஃபை த ஆட்டிசம், ஏர்லியா ஐடென்டிஃபை பண்றது அண்ட் டயக்னோஸ் பண்றது, அதுதான் ஃபர்ஸ்ட். ஏர்லி டயக்னோசிஸ்ங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ரெண்டாவது இந்த பிரைமரி ட்ரீட்மெண்ட் வந்து நான் ஃபார்மகாலஜிக்கல் மேனேஜ்மெண்ட் தான், மருந்துகள் இல்லாம சிகிச்சை முறைகள் தான். மெயினா வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சென்சரி இன்டகிரேஷன் தெரப்பின்னு சொல்லுவாங்க, ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட், இன்வால்விங் த ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட். அவங்களுக்கு சில பயிற்சிகள் கொடுப்பதன் மூலமாக அவங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்றது, லாங்குவேஜ் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்றது, அந்த ஸ்டீரியோடைப்புங்கிற பிஹேவியரை குறைக்கிறது, அதற்கான இது. தென் ஸ்பீச் தெரப்பி, ஸ்பீச் தெரப்பி. Then there are various psychological modalities. Even now, algorithm based, AI based therapies எல்லாம் அட்வான்ஸா வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி தெரபிஸ் வந்து முக்கியமான ரோல் பிளே பண்ணுது. மெடிசின் மருந்துகள் வந்து ரொம்ப மினிமல் ரோல், particularly when the autism child is having other comorbid behavioral problems or other psychiatric problems or other physical problems இருக்கிற சமயங்கள்ல மருந்துகள் தேவைப்படும். மற்றபடி மெயினான ட்ரீட்மெண்ட் வந்து மருந்துகள் இல்லாத சிகிச்சை முறைகள் தான். தட் இன்வால்விங் சைக்காட்ரிஸ்ட், பீடியாட்ரிஷியன், ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட், ஸ்பீச் தெரபிஸ்ட், கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் அண்ட் ஸ்பெஷல் எஜுகேட்டர்ஸ். இந்த டீமை வச்சுதான் அந்த ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியது. இட் ஷுட் பி எ கண்டினியூஸ் ப்ரொலாங்டு ட்ரீட்மெண்ட். ஓகே. இப்போ நம்ம இந்த ட்ரீட்மெண்ட்ஸ் அப்படின்னு இப்போ நீங்க முழுக்க ஆங்கில வார்த்தைகளாக பயன்படுத்துறதுனால நம்ம மக்கள் என்னன்னா ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னால இப்பவும் பயப்படக்கூடிய ஜனங்கள் அப்படின்றது தான் ரொம்ப அதிகமாக இருக்கிறாங்க. ஒரு வியாதி வந்து ரொம்ப முத்தி போனதுக்கு அப்புறம் தான் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு போகணும், டாக்டர்ஸ்க்கு போகணும் அப்படின்ட்டு. ஸோ இப்போ ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தைய நம்ம ஹாஸ்பிட்டல் கொண்டு போனோம்னா அவங்கள போட்டு ஸ்கேன் எடுத்துருவாங்க, அவங்கள போட்டு இன்ஜெக்ஷன் கொடுப்பாங்க, அவங்களுக்கு சர்ஜரி பண்ணிடுவாங்க, லட்சக்கணக்கில் செலவாயிரும், பண செலவாயிரும் அப்படின்ற ஒரு பொதுவான ஒரு பயம் அப்படின்றது இருக்கும். எனக்கு கொஞ்சம் எளிமையாக சொல்ல முடியுமா டாக்டர்? ஒரு சில விஷயங்கள் மட்டும், இந்த பாதிப்பு வந்த குழந்தைக்கு இப்படியான நாங்கள் ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுப்போம்,
நம்பர்ஸ் எழுதி கொடுப்போம், அதை அவங்க படிக்க வைப்போம். அந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள் ஏதாவது இருக்கா? அதாவது இந்த பேரண்ட்ஸ் பயப்படாம டாக்டர்ஸ் அணுகிறதுக்கான ஒரு விஷயங்கள். ஒரு குழந்தை வந்து நார்மலான வளர்ச்சி கிடையாது, குழந்தை வித்தியாசமா நடந்துக்கிறது, அம்மா முகத்தை பார்க்க மாட்டேங்குது, மற்ற குழந்தைகளோட போய் விளையாட மாட்டேங்குது, ஏதோ வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிற சமயத்துல பொதுவா குழந்தைகள் வர்ற சமயத்துல அவங்க குழந்தைகள் டாக்டர் அணுகுவாங்க. நிறைய சமயங்கள் குழந்தைகள் டாக்டர் அணுகும் பொழுது டாக்டர்ஸ் எல்லாமே ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். அந்த குழந்தை வந்து நார்மலான குழந்தை இல்ல, ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்குது அப்படின்னு. பொதுவா குழந்தைகளுக்கு வரக்கூடிய வியாதிகளை வந்து அதாவது முக்கியமான வியாதிகளை 3 வகையா பிரிக்கலாம். ஒண்ணு வந்து ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர்னு சொல்லுவோம், ஆட்டிசம் வியாதி. இன்னொன்னு வந்து அட்டென்ஷன் டெபிசிட் அண்ட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிசார்டர், ஏடிஹெச்டின்னு சொல்லக்கூடிய வியாதி. மூணாவது வந்து மூளை வளர்ச்சி குறைபாடு, அதை இன்டெலெக்சுவல் டிசேபிலிட்டின்னு சொல்லுவாங்க. இது 3 தான் பெரும்பாலான குழந்தைகளை பாதிக்கக்கூடியது. மற்றெல்லாம் மைனர் ப்ராப்ளம்ஸ்கள் இருக்குது, அது நிறைய சமயங்கள் அதுவாகவே சரியாயிடும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கப்ப ஈஸியா ஒரு டாக்டர் ஐடென்டிஃபை பண்ண முடியும். இதுல என்னன்னா பொதுவா வந்து அதை வர்றப்ப எங்க சைக்காட்ரி டிபார்ட்மெண்ட்டுக்கு ரெஃபர் பண்ணுவாங்க. வர்ற சமயத்துல வி வில் எவாலுவேட், பெரும்பாலும் நிறைய சமயங்கள்ல கிளினிக்கலா எவாலுவேட் பண்ணுவோம். அது வந்து அந்த குழந்தையோட பிஹேவியரை ஹிஸ்டரியில வந்து எப்படி இருக்கு அப்படிங்கறத கேட்ட பிறகு குழந்தையோட பிஹேவியரை அனலைஸ் பண்ணுவோம். குழந்தைய அவனுடைய ஆக்டிவிட்டிஸ், குழந்தை எப்படி ரியாக்ட் பண்ணுது, எப்படி நம்மள்ட்ட பேசுது, நம்மளை கவனிக்குதா, நம்ம முகத்தை பார்க்குதா அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் வச்சு இந்த கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் இருக்குதா, அதுக்கான அறிகுறிகள் இருக்குதான்னு சொன்னா பிரிலிமினரியா ஒரு ஆட்டிசம் இருக்கலாம், இல்ல ஏடிஹெச்டி இருக்கலாம், இல்ல மூளை வளர்ச்சி குறைபாடு இருக்கலாம்னு ஐடென்டிஃபை பண்ணுவோம். ஐடென்டிஃபை பண்ண பிறகு கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட்னு இருப்பாங்க. அவங்க வந்து அதை எவாலுவேட் பண்ணுவாங்க. ஸ்பெசிபிக்கா சில அது எல்லாமே ஒரு கேள்விகள் கேட்பதன் மூலமும் சில அப்சர்வ் பண்றது மூலமா டயக்னோஸ் பண்றதுதான். இதுல வேற எந்த இன்வெஸ்டிகேஷனும் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. எதுவும் இன்ஜெக்ஷன் போட்டோ ஸ்கேன் பண்ணியோ டயக்னோஸ் பண்றது தேவை இருக்காது. அப்ப அதை அசஸ் பண்ணி ஆட்டிசம்ங்கிறத டயக்னோஸ் பண்ண பிறகு அதனுடைய சிவியரிட்டி மாறும் சார். ஒரு மைல்டு ஆட்டிசமா இருக்கலாம், அதுலயும் நிறைய டைப்ஸ் இருக்குது. ஒரு சிவியர் ஆட்டிசம் இருக்கலாம், மாடரேட் ஆட்டிசமா இருக்கும். ஸோ அந்த கேட்டகரைஸ் பண்ணுவோம். அப்புறம் அதுல அவங்களுக்கு வந்து பெரும்பாலும் கம்யூனிகேஷன் டெபிசிட் இருக்கும், அதாவது தொடர்பு கொள்வதில் குறைபாடு இருக்கும். ஸ்டீரியோடைப் டைப்ங்கிற ஒரே பிஹேவியரை திருப்பி திருப்பி பண்ணக்கூடியது இருக்கும். இதை தவிர லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம். லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் இருக்குது, வார்த்தைகள் பேசுறாங்க அப்படின்னா அந்த லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் நல்லா இருக்குது, மூளை வளர்ச்சி நல்லா இருக்குது, இன்டெலெக்சுவல் டெவலப்மெண்ட் நல்லா இருக்குதுன்னா பெரும்பாலும் அந்த ஆட்டிசம் குழந்தைகள் நார்மலான குழந்தைகளா வளர்வதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. அது மாதிரி ஒரு மைல்டான ஒரு ஆட்டிசம் இருக்குன்னா அவங்க நார்மலா மற்ற குழந்தைகள் மாதிரியான விஷயங்களை கேரி அவுட் பண்றதுல வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. இல்ல இந்த மாடரேட் அண்ட் சிவியர் அந்த மாதிரி கேட்டகரியில வர்றவங்களுக்கு தான் ரொம்ப தீவிரமான பயிற்சிகள் சிகிச்சைகள் கொடுப்பதன் மூலமாக அவங்கள்ட்ட கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்டை கொண்டு வர முடியும். நீங்க வந்து நிறைய நாடுகள்ல பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல எல்லாமே இந்த குழந்தைகளுக்கு ஏர்லியா ஐடென்டிஃபை பண்ணி நிறைய, நான் ஒரு வீடியோ பார்த்தேன், நெதர்லாந்துல வந்து வெறும் ஆட்டிசம் குழந்தைகளை வச்சு ஒரு ஹோட்டல் ரன் பண்றாங்க. அந்த குழந்தைங்களுக்கு வந்து பயிற்சி கொடுத்து அவங்கள இது பண்றதுக்கு. நீங்க வந்து இன்னொரு ஒரு இந்த குட் டாக்டர்னு ஒரு வெப் சீரிஸ் வந்திருக்கும், நீங்க பாத்துருப்பீங்க. அதுல ஷான் மர்ஃபின்னு ஒரு டாக்டர் வருவார், அவருக்கு வந்து ஆட்டிசம் இருக்கும். அந்த மாதிரி ஹை ஃபங்க்ஷனிங் ஆட்டிசம் சொல்லுவாங்க, அந்த மாதிரியும் இருப்பாங்க. ஹை ஃபங்க்ஷனிங் ஆட்டிசம் இருக்கப்ப they will be more intelligent, they have specific skills. ஆட்டிசம் இருக்கறனால டோட்டலி அவங்க யூஸ்லெஸ் அப்படி அந்த மாதிரியான கிடையாது. பட் நல்ல ஸ்கில்ஸ் இருக்கிறது நல்லது டாக்டர். அது எப்படி நம்ம நோயா ஒரு எப்படி கன்சிடர் பண்றது? சில ஸ்கில்ஸ் இருக்கும், அதை ஐடென்டிஃபை பண்ணி அந்த ஏரியாவை அவங்க டெவலப் பண்ண முடியும். இப்ப பாத்தீங்கன்னா நான் ஒரு ஆட்டிசம் குழந்தைய பார்த்தேன். அந்த குழந்தை வந்து அந்த சமஸ்கிருத ஸ்லோகங்கள்லாம் கட கட கடன்னு அவ்வளவு, ஒரு 6 வயசு குழந்தை மனப்பாடமும் அப்படி சொல்லும். சில குழந்தைகள் பாத்தீங்கன்னா ஆட்டிசம் குழந்தைகளுக்கு ஒரு வருஷத்தினுடைய ஒரு மாசம் 1970 ஜனவரி மாசம் 20ஆம் தேதி என்ன கிழமைன்னு கேட்டா டக்குன்னு சொல்லுங்க. இந்த ஸ்கில்ஸ் நார்மலா நம்மளுக்கு இருக்காது. இது சேவன் ஸ்கில்ஸ் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஸ்கில்ஸ் வந்து சில குழந்தைகளுக்கு இருக்கும். அதனால வந்து ஆட்டிசம் வந்து ஒரே மாதிரி கேட்டகரைஸ் பண்ண முடியாது. டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆட்டிசம். ஈவன் இப்போதைக்கு விஞ்ஞான இதுல வந்து பயாலஜிக்கலாவே 4 சப்டைப்ஸா பிரிச்சிருக்காங்க. அதனுடைய சிவியரிட்டி இருக்குது.
ரொம்ப மிதமா பாதிக்கப்பட்டிருக்கிறதா, மாடரேட்டா பாதிக்கப்பட்டிருக்கிறதா, சிவியரா பாதிக்கப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிறத வச்சும் நம்ம வந்து அசஸ் பண்ணி அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட் மெத்தட்ஸ் எம்ப்ளாய் பண்றதன் மூலமா நிச்சயமா அவங்களுடைய அந்த நிலைமை மோசமாகாது. அதுல இருந்தான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா வரும். நிறைய சமயங்கள்ல நிறைய குழந்தைகள் வந்து ஒரு நார்மல் லைஃபுக்கு திரும்ப முடியும். டாக்டர், எனக்கு இது நான் நியூஸ்லயே இருக்கிறேன்றதுனால நான் நிறைய படிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி ஆட்டிசம் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய குழந்தைங்களை அந்த வீட்டு பேரண்ட்ஸோ இல்லை அந்த வீட்டில் சுற்றி இருக்கக்கூடியவங்களோ அது ஆட்டிசம் தான் அப்படின்றது தெரியாம அந்த குழந்தைகளை வீட்டிலேயே வச்சிருக்குது. என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கு, மூளை பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க வீட்டிலேயே வச்சுக்கிறாங்க. இல்லாட்டி கொண்டு போய் மனநல காப்பகங்களில் விடுறதெல்லாம் நான் நிறைய படிச்சிருக்கிறோம். என்ன டாக்டர் பேசிக் என்ன வித்தியாசம் ஆட்டிசமுக்கும் மனநல பாதிப்புக்கும் என்ன வித்தியாசம்? குழந்தைகள்ல வந்து மனநல பாதிப்பு வியாதிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஒரு மன அழுத்தம் வர்றதோ, மனச்சிதைவு நோயோ, மன எழுச்சி நோயோ குழந்தைகளுக்கு அதிகமா வர்றது. குழந்தைகளுக்கு வர்றதுல முக்கியமான யூஸ்வலா என்ன குழப்பம் வரும்னா மன வளர்ச்சி குறைபாடு, இன்டலெக்சுவல் டெவலப்மெண்ட்ல குறைபாடு இருக்கிறதுக்கும் ஆட்டிசத்தையும் டிஃபரன்ஷியேட் பண்றதுல ப்ராப்ளம் இருக்கும். நிறைய சமயங்கள்ல டாக்டர்ஸே அதுல இது வந்து மன வளர்ச்சி குறைபாடு தான், இது ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மன வளர்ச்சி குறைபாடு உள்ளவங்களுக்கு ஆட்டிசத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, ஆட்டிசத்துல வந்து சில அவங்களோட இன்டெலிஜென்ஸ் நார்மலா இருக்கும். பெரும்பாலும் பேசிக்கான ப்ராப்ளம் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் தான் கம்மியா இருக்கும். அதனால வந்து அவங்களுக்கு அது ஸ்பெசிபிக்கான சில ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது மூலமா அவங்கள வந்து அவங்களுடைய இன்டலெக்சுவல் ஒர்க்ல வந்து அவங்கள ஒரு ஒரு பள்ளிக்கூடத்துல படிப்பதாகட்டும் மற்ற விஷயங்கள்ல அவங்கள மேல கொண்டு வர முடியும். பட் மூல வளர்ச்சி குறைபாடு இருக்கவங்களுக்கு அந்த லேர்னிங் ப்ராப்ளம் இருக்கும். டாக்டர், அதே மாதிரி இது ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் சரியாயிரும் அப்படின்னு நம்ம எப்ப நம்பலாம்? ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 பேருடைய குழந்தைகளுக்கு வந்து ஆட்டிசம் பாதிப்பு அப்படின்றது இருக்கு. அதுல ஒருத்தர் வந்து நான் சின்ன வயசுல இருந்தே அந்த பையனை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். இப்போ நம்ம காரை தொற அப்படின்றத நம்ம ஒரு தடவை 2 தடவை சொல்ல மாட்டோம். அவங்க அப்பா ரொம்ப நல்லா பார்த்துக்குவாரு. அவர் சொல்லுவாரு, நான் வந்து இந்த ஒரு வார்த்தையை 10,000 தடவை பயன்படுத்தினேன்னா அந்த 10,001வது தடவை என் பையனுக்கு வந்து அது புரிஞ்சிரும். அதுக்கப்புறம் அவர் என்னன்னா அவர் லைஃபையே வந்து அந்த பையனுக்காக கொடுத்து கையில எடுத்து சாப்பிடு, அம்மானு கூப்பிடு, டாட்டா சொல்லு இப்படின்றத ஒவ்வொரு வார்த்தையுமே பல்லாயிரம் தடவை பயன்படுத்தி அந்த பையனை வந்து ரிஜிஸ்டர் பண்ண வச்சிருக்கிறாரு. நான் இது எதுக்கு கேட்கறேன்னா, எந்த கட்டத்துக்கு அப்புறம் வந்து அது சரியாகும்னு நம்பலாம்? பேரண்ட்ஸ் உடைய ரோல் வந்து எவ்வளவு தூரம் முக்கியம் நினைக்கிறீங்க? சார், ஆட்டிசம்ங்கிறது முழுமையா சரியாகாது சார். ஆட்டிசம் முழுமையா சரியாக இருக்குது அப்படிங்கிறது கிடையாது. பிகாஸ் அது வந்து ஒரு பிரெயின் டெவலப்மெண்ட்ல வரக்கூடிய ப்ராப்ளம், நியூரோ டெவலப்மெண்டல் டிசார்டர்னு சொல்லுவாங்க. மூளை பிறவிலேயே ஏற்படக்கூடிய ஒரு ப்ராப்ளம். அதுல வந்து அவங்களுடைய அந்த அதாவது இருக்கக்கூடிய டெபிசிட் இருக்குல்ல, குறைபாடுகளை கொஞ்சம் கொஞ்சமா குறைக்க முடியும். கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், மற்றவங்களோட கம்யூனிகேஷன் பண்றதுல ப்ராப்ளம் இருக்குன்னா அது கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் பண்ண முடியும். இப்ப நிறைய சமயங்கள்ல பாத்தீங்கன்னா ஆட்டிசம் குழந்தைகள் வந்து ஒரு பொருள் வேணும்னா அம்மாட்ட என்ன பண்ணுங்கன்னா, அம்மா கையை பிடிச்சி அப்படி கொண்டே காட்டுங்க, கையை பிடிச்சி எடுக்க சொல்லுது. அந்த குழந்தை என்ன நினைக்கணும்னா அந்த கைங்கிறது ஒரு தனி இது கைதான் வேலை செய்யுது அப்படிங்க. அவங்கள ஹோலா பார்க்க தெரியாது. ஒவ்வொரு இதையும் தனித்தனியா பிரிச்சுதான் பார்ப்பாங்க. ஸோ அந்த டெபிசிட் இருக்கும். அதுக்குதான் வந்து சில இந்த சென்சரி இன்டகிரேஷன் தெரப்பின்னு ஒண்ணு கொடுக்கறது. அது இப்ப என்னென்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு சிம்பிளா ஒரு விஷயம் சொல்றேனே, ஒரு ஒரு முகம் படம் இருக்கும். அந்த முகத்துல வந்து நெத்தியில பொட்டு வைக்கிறது, அந்த பொட்டு வைக்கிறதுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. சோ தட் அந்த குழந்தை வந்து அந்த முகத்தை வந்து முழுமையா பாக்குறதுக்கான ஒரு பயிற்சி கொடுப்பது. இந்த மாதிரி சிகிச்சைகள் பயிற்சிகள் கொடுப்பதன் மூலம் தொடர்ச்சியா ஏர்லியா ஐடென்டிஃபை பண்ணி ஒரு 1.5 வயசு 2 வயசுல இருந்தே கண்டினியூஸா பயிற்சிகள் கொடுப்பதன் மூலம் அவங்களுடைய இந்த ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ண முடியும். இந்த ஸ்கில் டெபிசிட் இருக்கிறத வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும். பட் முழுமையா சரியாவாங்க அப்படிங்கிறதுங்கிறது வந்து அந்த ஆட்டிசம் பாதிப்பினுடைய தன்மையை பொறுத்து இருக்குது. மிதமா பாதிக்கப்பட்டிருக்குதா, மாடரேட்டா பாதிக்கப்பட்டிருக்குதா, ரொம்ப மோசமான பாதிப்பு இருக்குதா அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. அதை தவிர அவங்களுக்கு கூடவே ஒரு மூளை வளர்ச்சி குறைபாடு இருக்குதா, இல்ல அது இல்லையா, லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் நல்லா இருக்குதா, பேச்சு திறமை நல்லா இருக்குதா, கம்மியா இருக்குதா, இந்த விஷயங்கள் தான் முக்கியமான காரணிகள் அவங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் டிட்டர்மைன் பண்றது இல்ல. மற்றபடி ஆட்டிசம் இட் செல்ஃப் அது மட்டுமே வந்து
அவங்களுடைய இத வளர்ச்சியை வந்தோ அதை சரியானதை வந்தோ டிசைட் பண்றது கிடையாது. ஒரு ஆட்டிசம் குழந்தைக்கு லாங்குவேஜ் நல்லா இருக்குது, பேச்சுத்திறன் நல்லா இருக்குது, மூளை வளர்ச்சி கரெக்டா இருக்குது அப்படின்னா நிச்சயமா ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வரும். ஓகே டாக்டர், எனக்கு கடைசியான ஒரே ஒரு கேள்வி. ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் ஆபத்தானவங்களா? ஏன்னா நான் நிறைய இடத்துல பார்க்கும் பொழுது அந்த மாதிரி குழந்தைங்க வச்சிருக்கவங்களுக்கு வீடு கொடுக்க மாட்டாங்க. அவங்கள ஒரு 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 பொது இடங்கள்ல அந்த குழந்தைங்களை வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா உங்க குழந்தை ஏதாவது பண்ணிரும் அப்படின்னு சொல்லி நிறைய பார்க்குறோம் அந்த மாதிரி. அப்போ இந்த ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் ஆபத்தானவங்களா, இல்லை அப்படிலாம் எதுவுமே கிடையாதா? ஒன்று. ரெண்டாவது, ஒருவேளை இவங்க வளர்ந்து வந்ததுக்கு அப்புறமும் கூட அவங்க ஒரு ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப்ல, நான் சொல்றது ஒரு மேரேஜ் அந்த மாதிரியான ஒரு ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப்ல அவங்க போறதுக்கு எந்த தடையும் இல்லை, அதுலலாம் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் ஆபத்தானவர்கள் அல்ல. அவங்க யாருக்குமே எந்த ஒரு தீங்கையும் விளைவிக்க மாட்டாங்க, எந்த ஒரு குற்றச்செயல்களையும் ஈடுபட மாட்டார்கள். பட் ஒரு சில சமயங்கள்ல ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு ஹைப்பர் ஆக்டிவிட்டி அப்படிங்கிற பிஹேவியர் இருக்கும். நிறைய சமயங்கள்ல தே ஹேவ் செல்ஃப் இன்ஜூரியஸ் பிஹேவியர், தன்னைத்தானே கையை கடிச்சுக்கிறது, தன்னையே காயப்படுத்திக்கிறது, அந்த மாதிரி தான் இருக்கிற அடுத்தவங்களை தாக்குவதுங்கிறது நிச்சயமா நடக்காது. கூட பெற்றோர்கள்ட்ட சில சமயங்கள்ல ஹைப்பர் ஆக்டிவா நடக்கிற சமயங்கள்ல பெற்றோர்கள் மேல ஒரு அக்ரஷனை காட்டலாமே ஒழிய, பொதுவா சமுதாயத்துல அவங்கனால எந்த பாதிப்பும் கிடையாது. அவங்க அந்த மாதிரி இருக்காது. அதுக்கு ஈவன் நார்மல் குழந்தைங்களுக்கு தான் அந்த மாதிரி கோபம் வந்து அப்படி ரியாக்ட் பண்ணுவாங்களே ஒழிய, ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் அந்த மாதிரியான இதுல இருக்க மாட்டாங்க. பெரும்பாலும் அவங்க தே வில் லிவ் இன் தேர் ஓன் வேர்ல்டு. ஆட்டிசம்ங்கிறதுக்கு மீனிங்கே அதான், withdrawal to the self. அவங்களுக்குள்ள ஒரு உலகத்துல எல்லாம் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ரெண்டாவது கேள்வி கேட்டீங்க, அவங்க வந்து நார்மலா கல்யாணம் பண்றது அந்த விஷயங்கள்லாம் பண்ண முடியுமா? அதுவுமே வந்து எந்த டிகிரி ஆஃப் அந்த எந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த ஆட்டிசம் பாதிப்பு இருக்குது, ரொம்ப மைல்டான பாதிப்பு இருக்குது, இல்ல இப்ப ஆட்டிசத்துல ஒரு டைப் இருக்குது, ஆஸ்பர்ஜர் சிண்ட்ரோம் சொல்லுவாங்க, ஆஸ்பர்ஜர் சிண்ட்ரோம் சொல்லிட்டு. அந்த மாதிரி இருக்கவங்கன்னா ஒரு இன்டெலெக்சுவலி நல்லா ஃபங்க்ஷன் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க. அந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து ஒரு மெரிட்டல் லைஃப்ல இன்வால்வ் ஆக முடியும். பட் என்ன ப்ராப்ளம்னா, அந்த ஒரு உணர்வுகளை புரிந்து கொள்வது, உணர்வுகளை வெளிப்படுத்துவதில் கொஞ்சம் டிஃபெக்ட் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த காலத்துல நார்மல் மனுஷங்களே உணர்வுகளை வெளிப்படுத்துறதுல நிறைய லேக்கிங்ல தான் இருக்காங்கன்னு நான் சொல்லுவேன். இப்போ நீங்க ஒரு அரசு மருத்துவரா இருக்கிறீங்க. இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல இந்த ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு, அதுல எஸ்பெஷலி நம்ம ஊர்ல சிகிச்சைகள்லாம் எப்படி இருக்கு? ஏன்னா நிறைய பேருக்கு வராம இருப்பாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இங்கெல்லாம் இதுக்கெல்லாம் எங்க இருக்க போகுது அப்படின்ற ஒரு பொதுவான ஒரு பொது புத்தி இருக்கும். அது அப்படிதானா, இல்ல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் நிறைய இருக்கா? நிச்சயமா இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப அதிகப்படுத்திருக்காங்க சார். தமிழ்நாட்டை பொறுத்தளவுல எல்லா டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்டர்ஸ் ஹாஸ்பிட்டல்லையும், எல்லா மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்லையும் டிஸ்ட்ரிக்ட் ஏர்லி இன்டர்வென்ஷன் சென்டர்னு ஒண்ணு ஆரம்பிச்சிருக்காங்க. அதுல வந்து இந்த மாதிரி ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தனியாவே சிகிச்சை கொடுக்குறாங்க. அது மாதிரி மெடிக்கல் காலேஜ்ல கூடிய சைக்காட்ரி டிபார்ட்மெண்ட்ல, எங்களுடைய சைக்காட்ரி டிபார்ட்மெண்ட்ல நாங்க வந்து தனியா ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் ஒருத்தங்க இருக்காங்க. தனியா ஒரு பெரிய ஹால் ஸ்பேஸ் கொடுத்து டெய்லி டே கேர் சென்டர் மாதிரி ஆட்டிசம் குழந்தைகளை அழைத்து வருவது, அவங்களுக்கு பயிற்சிகள் சிகிச்சைகள் கொடுப்பது. எங்க இதுல வந்து கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் இருக்காரு, ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் இருக்காரு, அது மாதிரி சைக்காட்ரிஸ்ட் இருக்கும். இதன் மூலமா அவங்களுக்கு இது பண்ணி அவங்களுக்கு பயிற்சிகள் கொடுக்கறதுங்கிறது நடந்துட்டு இருக்குது. இதை தவிர டிஸ்ட்ரிக்ட் ஏர்லி இன்டர்வென்ஷன் சென்டர்லையும் அந்த பயிற்சிகள் கொடுக்குறாங்க. ஸ்பீச் தெரபிஸ்ட் இருக்காங்க, தனியா பேச்சு பயிற்சி, எல்லாமே ஒட்டுமொத்தமா காம்ப்ரஹென்சிவ் ட்ரீட்மெண்ட் இது வந்து எல்லா அரசு மருத்துவமனைகளுமே இருக்குது. இதுல வந்து இப்ப மருந்துகள் தான் நம்ம சொல்ற சமயத்துல குவாலிட்டி சரியில்லை அப்படி இப்படின்னு சொல்லலாம். பட் இந்த தெரப்பியை பொறுத்தளவுல வந்து இட்ஸ் இதுல வந்து எந்த ஒரு பிரைவேட்ல போனா அங்க வந்து ப்ராஃபிட் இருக்கணும், கவர்மெண்ட்ல அந்த இது கிடையாது. ஸோ கவர்மெண்ட்ல வந்து என்னை கேட்டா இது வந்து ஒரு கெட்டிங் பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ், பர்டிகுலர்லி இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்களுக்கு. பட் என்ன மக்கள்கிட்ட வந்து அந்த அவேர்னஸ் கம்மியா இருக்கு, அதனால வந்து குழந்தைகளை அழைத்து வருவதில் சிரமம் இருக்குது. இதுல வந்து இப்ப ஈவன் எங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்ல வந்து ஒரு சீஃப் மினிஸ்டர்ஸ் இன்சூரன்ஸ் ஸ்கீம்னு ஒண்ணு இருக்கு. அதுல வந்து 1 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க அத குழந்தைகளுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக. ஸோ அதெல்லாம் பயன்படுத்தி அந்த கார்டு இருந்தாலே அவங்க நல்ல சிகிச்சையை அங்க பெற்றுக்கிற முடியும் சார்.
அதே மாதிரி இதுல வரக்கூடிய சில பிஹேவியர் ப்ராப்ளம்ஸ், வேற ப்ராப்ளத்தை வைத்தியம் ட்ரீட் பண்றதுக்கான மருந்துகளும் அரசு மருத்துவமனைகள்ல இருக்குது. எக்ஸலன்ட் டாக்டர். இந்த மாதிரி விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். இது சம்பந்தமான நிறைய, ஏன்னா ஸ்ரீதர் வெம்பு மாதிரியான ஒரு பெரிய ஒரு பிக் ஷாட் வந்து இப்படியான விஷயங்களை சொல்றாரு அப்படின்னும் பட்சத்தில் அது நிச்சயமா மக்கள் மத்தியில் பேனிக் ஏற்படுத்தும். அதனால இது சம்பந்தமா உங்களை மாதிரியான ஒரு நிபுணர்கள்ட்ட பேசும் பொழுது அது மக்கள் மத்தியில் பெரிய அளவில் போய் சேரும் அப்படின்னு நம்பினேன். நான் எதிர்பார்த்ததை விட நிறைய தகவல்கள் அள்ளி கொட்டி எடுத்திருக்கிறீங்கன்னு தான் நான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. அஃப்கோர்ஸ் தமிழ்நாடு அரசு மருத்துவர்களுடைய அந்த திறன் பற்றின யாருக்குமே சந்தேகமே கிடையாது. அஃப்கோர்ஸ் அதை உங்களுடைய பேச்சும் உங்களுடைய இந்த பேட்டி பதில் மூலிமா எங்களாலையும் நேரடியாக உணர முடிஞ்சது. இந்த பேட்டியை பார்த்து இந்த பாதிக்கப்பட்ட குழந்தைகளில் ஒரு ஒரு 100 குழந்தைகளுக்காவது முறையான சிகிச்சை கிடைக்கப்பெறுது அப்படின்னாலே அதுவே நமக்கு பெருமகிழ்ச்சியாக இருக்கும். உங்களுடைய இவ்வளோ பிஸி ஷெட்யூலில் எங்களுக்கான நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இனி வரக்கூடிய நாட்கள்லையும் இந்த மனநலம் சார்ந்த நிறைய நேர்காணல்களை நீங்கள் எங்களுக்கு கொடுப்பீங்கன்னு நம்புகிறோம். மற்றும் ஒரு நேர்காணலை சந்திக்கலாம் டாக்டர். நன்றி. நன்றி 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 நேயர்களே. மற்றொரு சுவாரஸ்யமான நேர்காணலில் சந்திப்போம்.